அது சரியா டிசம்பர் 30, 2020 உலகமே கொரோனால மூழ்கி போய் வீட்டில் எல்லாரும் அடைபட்டு கிடந்த காலம்னு கூட சொல்லலாம். எங்கேயாவது நம்மளால வெளில போக முடியுமா, ஒரு வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு மக்கள் தவிதவிச்சுக்கிட்டு இருந்த காலம் தான் இந்த 2020. வரப்போற 2021 நமக்கு நல்ல வருடமாகவும் எல்லாரும் நலமுடன் வாழக்கூடிய ஒரு வருடமாகவும் அமையணும் அப்படின்னும் இந்த கொரோனாவுடைய பிரச்சனை எதுவுமே இல்லாம மாஸ்க் எல்லாம் போடாம நல்ல காத்த சுவாசிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட வரப்போற 2021 என்ற புது வருடத்தை எதிர்நோக்கி ஒவ்வொரு மக்களும் நகர ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் ஆந்திர தெலுங்கானா மக்களும் வரப்போற புது வருடத்தை கொண்டாடுவதற்கு தங்களுடைய மனநிலையை தயார்படுத்திக்கிட்டு இருந்த நேரம்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்துல தான் அந்த வருடம் ஆரம்பிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி டிசம்பர் 30 தெலுங்கானா மாநிலத்தில் ஜூப்ளி ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய வெங்கடசாமி நகர்ல ஒரு கொடூர பின்னணியை வெளியில கொண்டு வருவதற்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த வெங்கடசாமி நகரை பத்தி சொல்லணும்னா இங்க வாழக்கூடிய மக்கள் மெஜாரிட்டியா உழைக்கக்கூடிய மக்களாகவும் தினக்கூலிக்கு செல்லக்கூடிய மக்களாகவும் தான் இருக்காங்க. கணவன் மனைவி 2 பேருமே கட்டிட வேலைகளுக்கோ, குவாரியில கல் அள்ளுற வேலை, கல் உடைக்கிற வேலைக்கோ, கிளீனிங் வேலைக்கோ செல்லக்கூடிய ஒரு சாதாரண அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய இடமா தான் இந்த வெங்கடசாமி நகர் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த நகர்ல தான் 50 வயது நிறந்த வெங்கடம்மா தன்னுடைய கணவரான காவாலா அனத்தையா அப்படின்றவர் கூட ஒரு சின்ன வீட்டில் அழகான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வெங்கடம்மாவை பத்தி சொல்லணும்னா இவங்களுமே இந்த மாதிரி கட்டிட வேலைக்கு போறது, குவாரிகளுக்கு வேலைக்கு போறது, கிளீனிங் வேலைக்கு போறதுன்னு சொல்லிட்டு தினமும் காலை வீட்டில் இருந்து 8 மணிக்கு கிளம்பி பக்கத்தில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னாங்கன்னா அங்கு வரக்கூடிய சில புரோக்கர் மூலியமா எங்கேயாவது வேலை இருந்தா அனுப்பி வைக்கப்படுவாங்க. அதே மாதிரி தான் டிசம்பர் 30, 2020 அன்னைக்கும் இந்த வெங்கடாம்மா காலை 8 மணிக்கெல்லாம் தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய ஒரு சின்ன பையை எடுத்துக்கிட்டு வேக வேகமா பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. பட் அப்படி வேலைக்கு போனா அந்த வெங்கடாம்மா ஈவினிங் ரிட்டர்ன் வந்துருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த காவாலாவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. வழக்கமா வரக்கூடிய அந்த 6 மணிக்கும் வெங்கடாம்மா வராததுனால இந்த காவாலாவுக்கு ஏதோ ஒரு வித பதட்டம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் அந்த அம்மா கிட்ட எந்த ஒரு மொபைல் ஃபோனுமே கிடையாது. அவங்க ஒரு சில நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. வேற யார்கிட்டயாவது மொபைல் வாங்கி தான் தன்னுடைய வீட்டுக்கா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா மேஸ்திரிக்கா இருக்கட்டும் பேசவும் செய்வாங்க. ஸோ இதனால அந்த நேரத்தில் வெங்கடாம்மாவை அவங்களால கான்டாக்ட் பண்ணவே முடியல. தொடர்ந்து தங்களுடைய சொந்தக்காரங்களுடைய வீடு, இந்த அம்மா ரெகுலரா வேலைக்கு செல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் தேடி பார்க்குறாங்க. எங்க தேடியுமே இந்த வெங்கடம்மாவை அன்னைக்கு அந்த கணவரால் கண்டே பிடிக்க முடியல. இப்படியே 2 நாட்கள் கிட்ட நகர்ந்து போகுது. வெங்கடம்மாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்காம பித்து பிடிச்சி போய் இருந்த நிலைமையில தான் இந்த காவாலா அனத்தையா பக்கத்தில் இருக்கிற ஜூப்ளி ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தன்னுடைய மனைவியை காணும் அப்படின்னும் அவங்களுடைய அங்க அடையாளங்கள், அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அவங்களுடைய நிறம், முடி, ஹைட்டு, வெயிட்டு, வயது என்ன அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எழுதி கொடுத்து தன்னுடைய மனைவியை காணும் அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருந்திருக்காரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸருமே நியூ இயர் அதுமா பயங்கர பிஸியா இருந்தாலும் இந்த வழக்கை கொஞ்சம் சீரியஸா எடுத்து தான் இந்த பெண்மணியை தேட ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து அவங்களும் ஒரு 2-3 நாட்கள் தேடி பார்க்கறாங்க. எந்த ஒரு டீட்டெயிலுமே இந்த வெங்கடம்மாவை பத்தி அந்த போலீஸ் ஆபீசருக்கும் கிடைக்காமலே போகுது. சரியா இந்த வெங்கடம்மா காணாம போனதா கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு 3வது நாள் ஜனவரி 4, 2021 அன்னைக்கு காலையில 9 மணிக்கெல்லாம் ராணி என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய ஆடு மாடுகளை ஓட்டினபடி அங்குசாப்பூர் என்ற ரயில்வே ட்ராக்கை தாண்டி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நடந்து போன நேரத்துல ஒரு அடையாளம் தெரியாத பெண்மணியுடைய சடலத்தை அந்த இடத்துல பார்த்துட்டு பயந்து போயிருந்திருக்காங்க. உடனடியா பக்கத்துல இருக்கிற காட்கேசர் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த தகவலை கொடுக்கறாங்க. போலீஸ் ஆபீசருமே சம்பவ இடத்துக்கு வந்து அடையாளம் தெரியாத அந்த பெண்ணுடைய சடலத்தை பார்க்கும்போது அவங்களுடைய முகம் ஒரு கொடூரமான கல்லால தாக்கி ஏதோ பெட்ரோலும் மண்ணெண்ணையை ஊற்றி எரிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்கு. மேற்கொண்டு அவங்களுடைய சடலம் பயங்கரமா வறட்சி போயிருந்ததுனால இவங்க இறந்து போய் கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. அதே சமயம் ஃபாரன்சிக் டீமுமே சம்பவ இடத்துக்கு வர வச்சாங்க. இப்போ இந்த இறந்து போன பெண்மணியை முகத்தை வச்சு அடையாளம் காண முடியாததுனால வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி இறந்து கிடந்த இடத்தை சுத்தி தீவிரமா சோதனைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. மேற்கொண்டு ஒரு லேடி கான்ஸ்டபிள் அந்த பெண்ணுடைய பிளவுஸ்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு துண்டு பேப்பர் அவங்களுடைய கையில சிக்கியிருந்திருக்கு. இந்த துண்டு பேப்பரை வச்சு இந்த பெண்மணி யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஆசையா ரொம்ப சந்தோஷத்தோட திறந்து பார்த்த போலீஸுக்கு அதுலயுமே ஒரு ஷாக் காத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த துண்டு பேப்பர்ல ஒரு ஃபோன் நம்பர் எழுதியிருந்திருக்கு. ஆனா அந்த ஃபோன் நம்பர்ல ஒரு நம்பர் மட்டும் ஃபேடான நிலையில இருக்கு. இதனால போலீஸ் வந்து அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி
மாத்தி ஒரு நம்பரை டயல் பண்ணிக்கிட்டே வராங்க. ஃபைனலி சின்னையா என்ற ஒரு புரோக்கர் கிட்ட இவங்க பேசியிருக்காங்க. இந்த சின்னையா யாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது 4-5 நாட்களுக்கு முன்னாடி காணாம போன வெங்கடம்மாவுடைய ஊர் இருக்கிற பகுதியில் இருந்து தான் இவர் ஆட்களை எடுத்து வேலைக்கு அனுப்புறாருங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. இதன் மூலமா இறந்து போனவங்க யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியாததுனால சுத்து வட்டாரத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ரீசெண்டா மிஸ்ஸிங் ஆன கம்ப்ளைண்ட்டை செக் பண்ணி பார்க்கறாங்க. அதுவும் கிரைம் சீன்ல இருந்து கிடைச்ச பாடி கூட அங்க அடையாளத்து கூட ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஜூபிலி ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல வெங்கடம்மா என்ற 50 வயது நேர்ந்த பெண்மணி காணும் அப்படின்னும் அவங்களுடைய அங்க அடையாளங்கள் கூட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத இந்த காட்சேகர் போலீஸ் ஸ்டேஷன் ஆபீசர் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. உடனடியாக அந்த ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்ததுமே வெங்கடம்மாவுடைய கணவரும் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு அவங்கள அடையாளம் காண சொல்லும் போதுதான் அது என்னுடைய மனைவி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருந்திருக்காரு. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த வெங்கடம்மாவுடைய வழக்கை விசாரணை பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் டீமை ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த டீம் இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணும்போது முதற்கட்டமாக சந்தேகப்பட்டது யாருன்னா இந்த புரோக்கரை தான். இந்த புரோக்கர் தான் கில்லராக இருப்பான்னு நினச்சி துருவி விசாரணை பண்ணும்போது தான் அவன் இந்த கொலையை பண்ணலை, அவனுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது அவனுடைய வார்த்தைகள் மூலியமாகவும் அவனுடைய உடல் தோற்றத்தின் மூலியமாகவும் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் ஒரு சாதாரண கில்லரை தான் நம்ம தேட போகிறோம் அப்படின்னு இந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஆந்திர தெலுங்கானாவே புரட்டி போட போற ஒரு கொடூரமான சீரியல் கில்லரை தான் தேட போறாங்க அப்படிங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது. 50 வயது நேர்ந்த வெங்கடாவை அன்னைக்கு இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் யார் கொலை பண்ணியிருப்பா? போலீஸ் அந்த கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா எப்படிலாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க? அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஆந்திரா தெலுங்கானா மக்களால் மறக்கவே முடியாத இரவுகளில் தூங்கவும் தனியாக நடந்து போகவும் பயப்பட்ட ஒரு கொடூரமான சைக்கோ கில்லரை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையாகவே கிரைம் சேனல் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எங்கள் டீமுக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த புரோக்கர் கில்லர் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சதுமே உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் அடுத்த கட்ட விசாரணைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. முதற்கட்டமாக இந்த வெங்கடம்மாவுடைய கணவர்கிட்ட இருந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த வெங்கடம்மா எங்கேருந்து எங்கே போனாங்க, எந்த வழியாக போனாங்க, எந்த இடத்துல போய் நிற்பாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கேட்டுட்டு எந்த வழியாக அந்த அம்மா போனாங்களோ அந்த வழியில் இருக்கிற சிசிடிவி ஒன்னொன்னுத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்ட இந்த அம்மா வந்து நிற்கிறதும், அதுக்கப்புறம் ஒரு சந்தன கலர் சட்டை மற்றும் பேண்ட் போட்டிருக்கிற ஒரு ஆளு கூட ஒரு ஆட்டோல மெட்ரோ ஸ்டேஷன் நோக்கி போறது பதிவாக இருந்திருக்கு. இதனால போலீஸ் ஆபீசரா அந்த ஆள் தான் கில்லரா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய முகத்தை நல்லா ஜூம் பண்ணி பார்க்கறாங்க. பட் கிளாரிட்டி ரொம்ப கம்மியா இருந்ததுனாலையும் அந்த கொரோனா டைம்ல எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்த மாதிரி அந்த சந்தன கலர் சட்டை போட்டிருந்தவனும் மாஸ்க் போட்டிருந்ததுனால யாரு என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியல. இதன் காரணமா அந்த ஃபுட்டேஜை இந்த இறந்து போன வெங்கடம்மாவுடைய கணவர் மற்றும் மகன்கள் கிட்ட காட்டி இவனை அடையாளம் காண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கறாங்க. பட் யாருக்குமே இவனா அடையாளம் தெரியவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த புரோக்கர் கிட்ட கேட்டாலும் அடையாளம் தெரியவே இல்லை. பட் ஃபைனலி போலீஸ் ஆஃபீஸர் என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, இந்த பெண்மணி இவன் கூட ஏறி போனது ஒரு கல்லு கடை கிட்ட. இதனால அந்த கல்லு கடை கிட்ட போயிட்டு அங்க இருக்கிற ஓனர் கிட்ட விசாரணை பண்றாங்க. அவங்க மூலியமா என்ன தெரிய வந்துச்சுன்னா, இந்த 2 பேரும் அடிக்கடி இந்த கல்லு கடைக்கு வருவாங்க. நான் என்னமோ இவங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு தான் நினைச்சேன். நாங்க அவங்க கிட்ட பேசினதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய டீடைல்ஸ், அவங்களுடைய அட்ரஸ் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த கல்லுக்கடை ஓனரும் சொல்லியிருந்திருக்காரு. இதனால போலீஸ் ஆபீசர் அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன வராங்கன்னா, இந்த சந்தன கலர் சட்டை போட்டு மாஸ்க் போட்டிருந்த ஆள் எந்த டைரக்ஷன்ல இருந்து இந்த கல்லு கடைக்கு வந்தான் அப்படின்றத நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது காலை 8 மணிக்கு அந்த கல்லு கடை கிட்ட வந்திருக்கானா, அவன் எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்தான், அதுக்கு முன்னாடி 7:45 7:30 எங்கெங்க இருந்தான் அப்படின்ற மாதிரி அங்க உள்ள சிசிடிவி எல்லாம் ஒரு டீம் செக் பண்ண ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இந்த வெங்கடம்மாவை இவன் ஆட்டோல ஏத்துனதுக்கு பிறகு எங்கெங்கெல்லாம் போறான் அப்படிங்கிறத அந்த சிசிடிவியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு கடைகளில் இருக்கிற
இருக்கிற ஃபுட்டேஜுமே கலெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க. இதை நம்ம வார்த்தைகளால் சொல்லும்போது ஏதோ ஈஸியாக தெரியும், ஆனால் அதை கிரவுண்டில் இறங்கி பண்ணும்போது எவ்வளோ மெனக்கடல் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி இந்த 2 டீமாக பிரிஞ்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 8 மணிக்கு முன்னாடி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜில் எல்லாத்துலேயுமே அவன் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால அவனை சரிவர ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. முக்கியமாக மெட்ரோ ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அது எல்லாத்துலேயுமே இவன் மாஸ்க் தான் போட்டிருந்திருக்கான். இப்போ இன்னொரு டீம் அந்த 8 மணிக்கு மேலே இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டீ கடைக்கு போகிற மாதிரி பதிவாகுது. அந்த டீ கடையிலையுமே இவன் சிசிடிவி தெரியாத அளவுக்கு பயங்கரமாக அந்த இடத்துல முகம் தெரியாத அளவுக்கு பக்காவான ஆக்டிங்லாம் போட்டிருந்திருக்கான். பட் அதுக்கப்புறம் தம்மு போடலான்னு சொல்லிட்டு சிகரெட்டை வாங்கிட்டு அந்த டீ கடையில இருந்து வெளியில் வந்து அவன் தம்மு போடும்போது மாஸ்கை அந்த நேரத்தில் கழட்டியிருக்கான். பட் அவனுக்கு மேலே இருக்கிற ஒரு சிசிடிவியில் இருந்து அது பதிவாகுது அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருக்காங்க. பட் போலீஸ் ஆஃபீஸரெல்லாம் அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்ற எதையுமே ட்ரேஸ் அவுட் பண்ணவே முடியல. பட் இப்போ இவனுடைய ஃபேஸ் வந்து இப்போதைக்கு இதில் தெரிஞ்சிட்டதுனால உடனடியாக ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. அந்த நேரத்துலையுமே அது ஓரளவுக்கு கிளியராக இல்லாமல் தான் இருக்குது. இதனால் அந்த டீமில் இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவனை ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படிங்கிறத மறுபடியுமே நோட் பண்ணி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வெங்கடம்மாவுடைய கணவரும் அவங்களுடைய ரிலேட்டிவ் அந்த புரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டுமே கேட்குறாங்க. யாருக்குமே இவனை அடையாளம் தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. இவனுடைய பெயரோ அட்ரஸோ தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அந்த டீம்ல இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், நல்லா தெரிஞ்ச முகம் தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு இன்டியூஷன் சொல்ல ஆரம்பிச்சது. பட் இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் அவன் முகம் தெரிந்த அந்த ஃபுட்டேஜை மட்டும் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா ஹைதராபாத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் அனுப்பி செக் பண்ணி பார்த்ததுல தான் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருந்த ஒன் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர் இவன் யாரு என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்போதான் இது வரைக்கும் நம்ம துரத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு சாதாரண கில்லர் கிடையாது, ஆந்திரா தெலுங்கானாவையே புரட்டி போட போற ஒரு கொடூரமான சீரியல் கில்லர் தான் நம்ம துரத்திக்கிட்டு இருக்கோங்கிறதே தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த சீரியல் கில்லர் 18 வருஷத்துல 18 பெண்கள் கிட்ட கொலை பண்ணி இருந்திருக்கான். சில போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, கணக்கில் வராத இன்னும் கொலைகள்லாம் இருக்கிறதுனால இவன் 50க்கும் மேற்பட்ட பெண்களை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் தேர்ந்தெடுத்த எல்லா பெண்களும் திருமணமானவங்க, அதுவும் பேச்சில் மயங்கக்கூடிய பெண்களாகவும் தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி அவ்வளோ பெண்களை கொடூரமான முறையில் கொலை பண்ண அந்த சீரியல் கில்லருடைய பெயர் என்னன்னா மைனா ராமுலு. அந்த சிசிடிவியில் இருக்கிறது மைனா ராமுலு அப்படிங்கிறது தெரிய வந்ததும் அவனுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கும்போது ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ஜூன் மாதம் 2020 இவன் பெயில் வாங்கிட்டு வெளியில் வந்திருக்கான். இந்த நேரத்தில் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் வெங்கடம்மா எப்படி கொலை செய்யப்பட்டாங்களோ அதே மாதிரி ஒரு 20-25 நாட்களுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி 2 பெண்களை இதே பேட்டர்னில் கொலை பண்ணி இருந்திருக்கான். ஸோ ஆக மொத்தம் போலீஸ் அதிகாரிகள் அந்த சீரியல் கில்லரை தீவிரமாக தேட ஆரம்பிச்சாங்க. அடுத்ததான் அவங்க வேற யாரையும் கொலை பண்றதுக்கு முன்னாடி பிடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கடலோட அவனை தேட ஆரம்பிச்சு ஃபைனலி அவனை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு கைது பண்ணி அவன் கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் எதுக்காக இவ்வளோ பெண்களை கொலை பண்ண, எதுக்காக இந்த வெங்கடம்மாவை கொலை பண்ண, எப்படி கொலை பண்ண, என்ன பேசி அவங்கள அழைச்சிட்டு போனோம் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஒன்று விடாம சொல்லியிருந்திருக்கான். இவனை பற்றி நம்ம முழுவதுமாக தெரிஞ்சுக்க சில வருடங்கள் பின்னோக்கி போய் தான் பார்க்கணும். 1976 தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அருட்லா என்ற கிராமத்தில் தான் இவன் பிறந்திருக்கான். இவனை சேர்த்து அந்த வீட்டில் மொத்தம் 8 குழந்தைகள், 3 சகோதரர்களும் 4 சகோதரிகளும் பிறந்திருக்காங்க. இதில் 2 சகோதரிகள் திருமணம் ஆனதுக்கு பிறகு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிருக்காங்க. ஒரு ஆளை இவனே கொலை பண்ணி இருந்திருக்கான். மேற்கொண்டு இவனுடைய பிரதர்ஸாக இருக்கட்டும், இவனுடைய அப்பா அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் தினக்கூலியாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுமே அந்த ஊரில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 4ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கான். அதுக்கு மேல அவனுக்கு படிப்பு வராததுனால இந்த மாதிரி விவசாய நிலத்துல வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதன் பிறகுதான் அவங்களுடைய குடும்பம் இந்த விவசாய வேலையில இருந்து குவாரியில கல்லு வெட்டுற வேலைக்கும் கல்லு உடைக்கிற வேலைக்கும் போயிருந்திருக்காங்க. இவனுமே சின்ன வயதுல இருந்து போய் அங்க இருக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து ஃபைனலி இவன் குவாரியில ஸ்டோன் கட்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல தான் சரியா 1996 இவனுக்கு 21 வயசு இருந்த நேரத்துல தான் இவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய குடும்பத்தார்கள் ஒரு வரன் தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி இவங்க தீவிரமா வரன் தேடி லட்சுமி என்ற ஒரு பெண்ணை இவனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. லட்சுமி மேல இவனுக்கு பயங்கர காதல். லட்சுமிக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு கல்லு கடைக்கு போயிட்டு எப்போதும் லேட்டா வர இந்த ராமுலு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு லட்சுமியை பார்க்கறதுக்காகவும் லட்சுமிக்காகவும் சீக்கிரமா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம லட்சுமிக்கு பிடிச்ச மாதிரியான பூ புடவை எல்லாமே வாங்கி கொடுத்து தன்னுடைய மனைவியை ரொம்ப ஆழமா காதலிக்க ஆரம்பிச்சான். அந்த ஊரே இந்த கணவன் மனைவியை பார்த்து பொறாமப்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். இப்படி எந்த பிரச்சனையுமே இல்லாம மனைவி கூட அந்த புது கல்யாண நாட்கள் நல்லா அழகா நகர்ந்து போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஒரு சில நாட்கள்லயே அந்த ஊர்ல இருக்கிறவங்க தங்களுக்குள்ளேயே சில வார்த்தைகளை முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா, இந்த லட்சுமியை பார்க்கறதுக்காக யாரோ ஒரு ஆண் வந்து அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறான், அவங்க கூட இவளுக்கு தொடர்பு இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஒரு சலசலப்பு அந்த கிராமத்து மக்களிடையே நிலவ ஆரம்பிக்குது. இதை பத்தி கொஞ்ச நாட்கள்ல இந்த ராமுலு கிட்ட சொல்லும்போது தன்னுடைய மனைவி மேல இருக்கிற பொறாமைனால தான் இவங்க எல்லாரும் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு அவர் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அந்த விஷயத்தை பத்தி நினைக்காம தன்னுடைய லட்சுமியை பயங்கரமா காதலிக்க ஆரம்பிச்சான். இந்த நேரத்துல தான் இந்த விஷயம் மெல்லமா ராமுலுவோடைய பிரதர்ஸ் கிட்டையும் அவங்க அப்பா அம்மா கிட்டையும் போக ஆரம்பிச்சது. அவங்க அப்பா அம்மாவும் டைரக்டா இந்த ராமுலு கிட்ட கேட்கும்போது ராமுலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. லட்சுமியை முழுவதுமா இவர் அந்த நேரத்துல நம்ப ஆரம்பிச்சாரு. அப்படிலாம் இருக்காது, இருந்தாலும் லட்சுமிகிட்ட ஒரு வார்த்தை நம்ம கேட்டுடலாம், இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு வந்த கையோட லட்சுமி கிட்ட கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, என்னுடைய ஊர்ல இருக்கிற ஒரு நண்பர் தான், என்னுடைய குடும்பத்துக்கும் அவரை நல்லா தெரியும், நீங்க வேணும்னா என்னுடைய அப்பா அம்மா கிட்ட கூட நீங்க கேட்டுக்கோங்க, அவர் கல்யாணம் நடக்கும்போது வெளியூர்ல இருந்ததுனால பாக்குறதுக்காக ஒரு நாள் இங்க வந்தாரு, அந்த நேரத்துல நீங்க இல்லாததுனால வேலைக்கு போயிருந்ததுனால ஊர் மக்கள் இந்த மாதிரி கதை கட்டி விட்டுட்டாங்க, இதை நீங்க நம்பாதீங்க அப்படின்னு மனைவி சொல்லியிருந்திருக்காங்க. இப்போதான் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்லி முழுவதுமா நம்பி எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் உன்னை சந்தேகப்பட்டிருப்பான் அப்படின்னு மன்னிப்புலாம் கேட்டிருந்திருக்காரு. இது நடந்து முடிஞ்சு ஒரு சில நாட்கள் நல்லா நகர ஆரம்பிச்சது. வழக்கம் போல ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து இரவு நேரத்துல தன்னுடைய மனைவி கூட தூங்கியிருக்காரு. அடுத்த நாள் காலையில கண்ணை முழிச்சு பார்க்கும்போது லட்சுமி அவருக்கு பக்கத்துல இல்ல. ஏதாவது வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சு வேக வேகமா எழுந்து ராமுலு தன்னுடைய மனைவியை தேட ஆரம்பிக்கிறார். கொல்லப்புறம் தேடினாலும் சரி, அந்த ஊர்ல இருக்கிற மளிகை கடையில போய் தேடினாலும் சரி, எங்கேயுமே லட்சுமியை பார்க்கவே முடியல. ஒருவேளை லட்சுமி எங்க அப்படின்னு யாருக்கிட்டையாவது கேட்டுட்டா இன்னும் சலசலப்பு அதிகமாயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே அவர் அதை பத்தி பெருசா கேட்டுக்காம நம்ம இப்போதைக்கு வேலைக்கு கிளம்பி போவோம், ஈவினிங் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதே மாதிரி ராமுலு வந்து வேலைக்கு போயிட்டு குவாரியில ஸ்டோன் கட்டிங் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வந்து பார்க்கும்போது கூட இந்த லட்சுமி வீட்டில் இல்லை. அப்போதான் இந்த ராமுலுக்கு தன்னுடைய ஊர் மக்கள் சொன்ன மாதிரி தன்னுடைய மனைவிக்கு வேற ஆண் கூட தொடர்பு இருக்கோ, அவங்க கூட ஓடி போயிருப்பாளோ அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் அந்த நேரத்தில் ஏற்பட ஆரம்பிச்சது. உடனடியா இந்த லட்சுமியோடைய அப்பா அம்மா வீட்டில் போய் பார்க்குறாரு. அங்கேயுமே லட்சுமி இல்லை. ஆக மொத்தம் இந்த பொண்ணு கல்யாணமாகி ஒரு மாசத்துக்குள்ளேயே ஓடி போயிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ராமுலுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. மேற்கொண்டு இந்த விஷயம் மெல்ல மெல்ல ஊர்கிட்ட பரவ ஆரம்பிச்சதும், நாங்க தான் ஏற்கனவே சொன்னமே உன்னுடைய பொண்டாட்டி சரியில்லை, யாரோ ஒருத்தன் வந்துட்டு போறான், நீ தான் நம்பவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. தனிமையில பயங்கரமா ஆள ஆரம்பிச்ச இந்த ராமுலுவால தன்னுடைய ஊர் மக்களை எதிரே சந்திக்க முடியாம வேற வழி இல்லாம அந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகி ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு குவாரியில போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி பத்தின பெண்கள் பத்தின எந்த சிந்தனைகளுமே இல்லாம 7 வருடம் வரைக்கும் அந்த குவாரியில வேலை பார்க்கறது, பக்கத்துல இருக்கிற கல்லுக்கடையில போயிட்டு ஃபுல்லா தாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையுமே இல்லாம இவனுடைய லைஃப் போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் சரியா 2003 அசல் இவனுடைய மனைவியான லட்சுமி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை ஒரு கல்லுக்கடையில பார்த்திருந்திருக்கான். இந்த இன்சிடென்ட் தான் இவனுடைய லைஃபையே புரட்டி போட போகுதுங்கிறது அன்னைக்கு அவனுக்கு தெரியாம இருந்திருக்கு. அந்த கல்லுக்கடைக்கு வந்த அந்த பொண்ணுடைய பேர் சாவித்ரி. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி திருமணமாகி ஒரு குழந்தை கூட இருக்கு. அந்த பொண்ணுமே ஒரு தினக்கூலி தொழிலாளி, கட்டிட வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேபர் தான். அவங்களும் தன்னுடைய உடம்பு வலிக்காக கல்லுக்கடைக்கு வந்து கல்லு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ லட்சுமி மாதிரியே இருக்கிறதுனாலையும் அவங்க கட்டி இருக்கிற அந்த ரெட் அண்ட் எல்லோ சாரி கூட லட்சுமி மாதிரியே இருக்கிறதுனால அவகிட்ட மெல்லமா பேச்சு கொடுத்து அவளை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் போதையில இருக்கிற அந்த ராட்சசனுக்கு அந்த நேரத்துல தோண ஆரம்பிக்குது. இதனால மெல்லமா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அவளுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ளவும் செய்கிறான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்கள்ல அவள் வராளா இல்லையா அப்படிங்கிறத நோட் பண்ணி வெயிட் பண்ணி அந்த பொண்ணை நோட்டமிட ஆரம்பிச்சிருக்கான். அதே மாதிரி ஒரு நாள் இந்த சாவித்திரி வந்ததுக்கு பிறகு எல்லாரும் அந்த கல்லுக்கடையில இருந்து கிளம்பி போனதுக்கு பிறகு அந்த பொண்ணு கிட்ட மெல்லமா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சான். தன்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி முழுவதுமா அந்த பொண்ணை கவர ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம ஒரு சபலத்தையும் 2 பேருக்குள்ள கிரியேட் பண்ணி நாம 2 பேரும் எங்கேயாவது பக்கத்துல கொஞ்சம் தூரம் போகலாம், இருட்டான இடத்துக்கு போயிட்டு இன்னும்
இன்னும் கொஞ்சம் சரக்கடிக்கலாம், நான் மேற்கொண்டு காசு கூட தரேன் அப்படின்ற மாதிரி பேசி ஒரு இருட்டான சந்து கிட்ட அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். அப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த பிசிக்கல் கான்டாக்ட் நல்லா பயங்கரமா மூர்க்கமா போய்கிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த பொண்ணுடைய முந்தானைய கழுத்துல சுத்தி சரசரன்னு வேக வேகமா இருக்க நெரிச்சு துடிக்க துடிக்க சம்பவ இடத்துல அந்த பொண்ணை கொலை பண்ணி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தனக்கு தேவையான அந்த உடல் இச்சைகள்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த பொண்ணுடைய காலில் இருந்த வெள்ளி கொலுசு, காதில் இருந்த தங்க நகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே திருடிட்டு அந்த பொண்ணுடைய முகத்தை பக்கத்தில் இருக்கிற கல்லால கொடூரமான முறையில் சதைச்சிட்டு பெட்ரோலை ஊற்றி அந்த பொண்ணுடைய புடவையாலேயே முகத்தை எரிச்சிட்டு அங்கிருந்து எந்த தடயத்தையுமே விடாம இவன் எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். பட் இதுதான் இந்த ராமுலு பண்ண ஃபர்ஸ்ட் கொலை. அதுவும் லட்சுமி மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுனாலையும் லட்சுமி மாதிரியான பெண்களை இவனுக்கு பிடிக்காததுனாலையும் இவன் இந்த மாதிரியான கொடூரமான சம்பவத்துல 7 வருஷத்துக்கு பிறகு ஈடுபட ஆரம்பிச்சான். இதுக்கப்புறம் முழுவதுமாவே இவன் பெண்களை வெறுக்க ஆரம்பிச்சான். லட்சுமி இவனுக்கு பண்ண துரோகத்தை ஏத்துக்க முடியாததுனாலையும் அதை நினைச்சு பல நாட்கள் தனிமையில ஒடுங்கி போயிருந்ததுனாலையும் இது எல்லாமே ஒரு கட்டத்துல வெடிக்க ஆரம்பிச்சு பெண்கள் மேல ஒரு வெறுப்பையும் கிரியேட் பண்ணி அவங்கள கொலை பண்ணா தனக்கு தேவையான விஷயங்களை அடைய முடியும், அது கூட அவங்களுடைய நகைகளையும் கொள்ளையடிக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பெண்களா இந்த மாதிரி கல்லு கடைக்கு வரக்கூடிய பெண்களா டார்கெட் பண்ணி அடுத்தடுத்த கொலைகளை அவன் பண்ணிக்கிட்டே வரான். 2004, 2005, 2006, 2007, 2009 வரைக்குமே இந்த மாதிரி ஒரே பேட்டர்ன்லயே அடுத்தடுத்து பெண்களை கொலை பண்ணிக்கிட்டே வரான். பட் அப்போ வரைக்கும் போலீஸ் கிட்ட அவன் மாட்டவே இல்லை. ஃபைனலி இவன் எப்போ போலீஸ் கிட்ட மாட்டானா 2009 ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருந்திருக்கான். அந்த பொண்ணுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்களுடைய உடம்புல கடைசியா கல்லு குடிச்சதுக்கான தடயம் இருந்திருக்கு. இதன் காரணமா இந்த பொண்ணு கடைசியா எந்த இடத்துக்கு கல்லு குடிக்க போனாங்க, அந்த நேரத்தில் அவங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த மைனா ராமுலுவை கைது பண்றாங்க. அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே ஒத்து போனதுனால ஃபைனலி இவனுக்கு நீதிமன்றம் மூலமா ஆயுள் தண்டனையை போலீஸ் ஆபீசர் வாங்கி தராங்க. பட் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இவன் மென்டலி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமாவை நடத்தி இருக்கான். இதன் காரணமா ஜெயில இருந்து மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தி இருக்காங்க. இவன் மட்டும் மெண்டல் மாதிரி நடிச்சது இல்லாம இவன் கூட ஜெயில இருந்த இன்னும் ஒரு சில ஆட்களையுமே மனரீதியா பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி இந்த மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் சரியா 2011 யாருக்கும் தெரியாம அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆகி போகிறான். அதுக்கப்புறமும் 5 பொண்ணுங்க கிட்ட இதே மாதிரி ஒரே பேட்டர்ன்ல அவங்கள கல்லுக்கடையில இருந்து பிக்கப் பண்ணி வேற ஒரு தனிமையான இடத்துக்கு அழைச்சிட்டு போறது, அவங்க கிட்ட லாபகமா பேசுறது, அதுக்கப்புறம் ஒரு சபலத்தை கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் அவங்கள கொலை பண்றது, அவங்களுடைய முகத்தை அடிச்சு சதைக்கிறது, அவங்க கிட்ட இருக்கிற நகைகளை கொள்ளையடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரே பேட்டர்ன்ல எந்த தடயத்தையும் விடாம ஒவ்வொரு பெண்களா இவன் பார்த்து கொலை பண்ணிக்கிட்டே இருந்தான். இந்த நேரத்துல தான் மறுபடியும் 2013 இவன் போலீஸ் கிட்ட சிக்கி ஜெயில் தண்டனையை அனுபவிக்க ஆரம்பிச்சான். அதன் பிறகு எந்த கிரைமுமே அவனால பண்ண முடியல. ஏன்னா அவனை தான் ஜெயிலில் போட்டாங்கல்ல ஒரு 5 வருஷம் வரைக்கும். 2018 வரைக்கும் எந்த கிரைமுமே பண்ணாம ஜெயிலில் நல்லவன் மாதிரி எல்லாருக்கிட்டையும் நடிச்சிருக்கான். இதனால இவன் அனுபவிச்ச தண்டனை போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அந்த நேரத்தில் விடுதலையும் கொடுத்துருக்காங்க. வெளியில வந்தும் கூட இவன் அதோட நிறுத்தாம அடுத்ததா லாவண்யா அப்படின்ற ஒரு பொண்ணை கொலை பண்றான். அதுக்கு அடுத்தடுத்து சில பெண்களை கொலை பண்றான். ஃபைனலி 2019 சைபராபாத் போலீஸ் ஆபீசரால இவன் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுறான். இந்த நேரத்தில் தான் 2020 ஜூன் மாசத்துல இவனுக்கு பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் வெளியில வரும்போது கூட சிரம்பேட் அப்படின்ற ஒரு இடத்துல 2 பெண்களை இதே மாதிரி கொலை பண்ணி அவங்க கிட்ட இருந்த நகைகளை கொள்ளையடிக்கிறான். அதுக்கு அடுத்தபடியா டிசம்பர் 30 இந்த வெங்கடம்மா அப்படின்ற பெண்ணுக்கிட்டையுமே இதே மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் கொடுத்து அவங்கள ஒரு தனிமையான இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு அவங்களுடைய முகத்தையும் சிதைச்சிட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு இவன் எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். ஸோ இவ்வளோ வாக்குமூலங்கள் இவங்க கிட்ட இருந்து பெற்றதுக்கு பிறகு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுறாங்க. இவனுடைய சுயநலத்துக்காக சாதாரண கூலி வேலை பார்க்குற அந்த பெண்களை வசமா மயக்கி அவங்க கிட்ட ஒரு சபலத்தை கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட ஆசை வார்த்தைகள்லாம் காட்டி ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி கொடூரமான முறையில் இவன் கொலை பண்ணி இருந்திருக்கான். ஃபைனலி போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி இவனை எப்படி பிடிச்சோம், இவன் இதுக்கு முன்னாடி என்னென்ன கொலைகள்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பிரஸ்லேயே சொல்லி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு சில ஆஃபீஸர் இவன் 50க்கும் மேற்பட்ட பெண்களை கூட கொலை பண்ணியிருக்கலாம், அதுல பல கேஸ்ல இவனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. மேற்கொண்டு வெங்கடம்மா வழக்குல ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்ததுனால தற்போதைக்கு இவனை ஜெயில அடைச்சிருக்காங்க. இறுதியா 2019 லாவண்யா அப்படின்ற ஒரு பொண்ணை கொலை பண்ணால அந்த வழக்குல கடந்த மாதம் ஜனவரி 31, 2026 அவனுக்கு ஆயுள் தண்டனையை கொடுத்திருக்காங்க. தற்போதைக்கு இவன் ஜெயில தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான்.
இவன் இவ்வளவு பெண்களை கொலை பண்ணுவதற்கு காரணம் ஓடிப்போன மனைவியான லட்சுமின்னு சொன்னாலும் அதுக்கு இவன் யாரை ரிவெஞ்ச் எடுத்திருக்குன்னா லட்சுமியை தான் ரிவெஞ்ச் எடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு இவனுக்கு சம்பந்தமே இல்லாத பெண்களா சூஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்கானா இவன் வாண்டடா இன்டென்ஷனா தான் அவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொலை பண்ணி இருந்திருக்கான். ஸோ ஆக மொத்தம் தன்னுடைய சுயநலத்துக்காக யாரை வேணாலும் என்ன வேணாலும் கழுத்து இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இவனுடைய தாட்டா இருந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ வருஷத்துல இவ்வளோ பெண்களை கொலை பண்ணி இருந்திருக்கான். இந்த ராமுலுக்கு உண்மையிலேயே லட்சுமி மேல வெறுப்பு இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, கடுமையா உழைச்சி மேல வந்து ஒரு பெரிய இடத்துக்கு முன்னேறி லைஃப்ல நல்லா வாழ்ந்து காட்டியிருந்தானா கண்டிப்பா லட்சுமி வந்து ஏன்டா இவனை விட்டோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. பட் அதை எதையுமே பண்ணாம தவறான பாதையை அவன் சூஸ் பண்ணதுனாலையும் அவனுடைய அந்த போதை மயக்கம் தவறான பழக்க வழக்கத்தினால அநியாயமா இவ்வளவு உயிர்களை இன்டென்ஷனா வேணுமுனே கொலை பண்ணி இருந்திருக்கான். என்னைய கேட்டா மன்னிக்கவே முடியாத ஒரு சைக்கோன் தான் நான் சொல்லுவேன். ஒரு மனிதனுடைய லைஃப்ல ஏற்படுத்துற ஒரு விரக்தி, ஒரு துரோகம், ஒரு நம்பிக்கை துரோகம் எல்லாம் அவனுடைய மனநிலையை எப்படி மாத்துது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ராமுலுவோடைய வழக்கு. இந்த ராமுலு மாதிரியான சைக்கோ கில்லரும் நம்மளை சுற்றி தான் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த ராமுலுவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இவன் இவ்வளோ பெண்களை கொலை பண்ணதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும், இவனுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.